கலிபா உமர் இப்னுல் ஹத்தாப் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக கருதப்படுபவர். அவர் நீதிமுறை, தைரியம் மற்றும் எளிமையான ஆட்சிக்காக புகழ் பெற்றவர். கியூபி 584 ஆண்டு அரேபியாவின் மக்கா நகரில் பிறந்தார். ஆரம்பத்தில் இஸ்லாமை எதிர்த்தவர்களில் ஒருவராக இருந்தார். பின்னர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாமை ஏற்றார். அவர் இஸ்லாமை ஏற்றது முஸ்லிம் சமூகத்திற்கு மிகப்பெரிய வலிமையாக இருந்தது. இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு முஸ்லிம்கள் மீது துன்புறுத்தல்கள் நடந்த காலத்தில் துணிச்சலுடன் மதத்தை பாதுகாத்தார். மதீனா நகருக்கு முஸ்லிம்கள் குடிபெயர்ந்தபோது அவரும் கலந்து கொண்டார். நபியின் நெருங்கிய தோழர்களில் முக்கியமானவர். கலிபாவாக ஆட்சி 634 முதல் 644 வரை. முஸ்லிம்களின் முதல் கலிபா அபூபக்கர் மறைவுக்குப் பிறகு அவர் இரண்டாவது கலிபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஆட்சி செய்த காலம் ராஷிதூன் கலிபகம் மிகவும் விரிவடைந்த காலமாகும். முக்கிய சாதனைகள்: பெரிய பகுதிகளை அமைதியாக நிர்வகித்தார். பெர்சியா, எகிப்து, சிரியா போன்றவை. நீதிமுறை நிர்வாகத்தை உருவாக்கினார். அரசு நிர்வாகத்திற்கான ஒழுங்குகள், ஊதியம், நீதிமன்ற அமைப்பு போன்றவற்றை ஏற்படுத்தினார். ஏழைகள் மற்றும் பலவீனர்களுக்கான சமூக நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். கடுமையான நீதியுணர்வு கொண்டவர். ஆட்சியாளராக இருந்தாலும் பொதுமக்களைப் போல வாழ்ந்தார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கொள்கையை வலியுறுத்தினார். கிபி 644 தொழுகையின் போது தாக்கப்பட்டு மறைந்தார். அவருக்கு பிறகு மூன்றாவது கலிபாவாக உஸ்மான் இப்னு அஃபான் பதவியேற்றார். இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியத்துவம் நீதிமுறையுடனான ஆட்சியின் முன்னுதாரணம். ஒழுங்கான நிர்வாக அமைப்பை உருவாக்கிய தலைவன். முஸ்லிம் உலகை வலுப்படுத்திய மிகச்சிறந்த அரசியல் மற்றும் ஆன்மீக தலைவரும் ஆவார். உமர் இப்னுல் ஹத்தாப் அவர்களின் வாழ்க்கை தைரியம், நேர்மை மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றின் எடுத்துக்காட்டாக உள்ளது. அவரது ஆட்சி முறையும் மனிதநேய அணுகுமுறையும் இன்று வரை உலகம் முழுவதும் முன்னுதாரணமாக பேசப்படுகிறது. அவரைப் போலவே நம்முடைய ஈமானை நாமும் பற்றி பிடிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ்.